ஹலோ கைஸ், வெல்கம் டு சபரீஷ் தமிழ் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கேமிங் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா WCC3 கேமிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா தான் விளாட போகிறோம். ஸோ அதனால் குவிக் ப்ளே கொடுத்து இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா சூஸ் பண்ணிப்போம். 3 ஓவர்ஸ் மேட்ச் தான். 3 ஓவர்ஸ் மேட்ச்சில் 10 எக்ஸ்பர்ட் லெவல் 10 என்ட்ரி ஃபீஸ் 150. இந்த ஜெர்சியில் நல்லா தான் இருக்குது, பட் ஐ டோன்ட் ஹாவ் மணி. ஸோ உள்ள போயிடுவோம். அந்த ஜெர்சியோட தான் சென்னை சேப்பாக்கம் டஸ்டி பீச் மத்தியானம் கொடுத்துக்கலாம். ஓகே, நைட்டு. ஓகே, மேத்யூ ஹேடன், கண்ட்ரி பேசட், தஸ் கேக்வாட். ஸோ பேட்டிங் பட்டன் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வாங்க இப்படியே உள்ள போவோம். இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா லைவ் ஃப்ரம் சேப்பாக்கம். Pitch report, dusty pitch. So tails, heads or tails? It's an heads. Heads is the call, and so tails it is. ஆஸ்திரேலியா ஜெயிச்சு பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேவிட் வார்னர், ஆலன் ஃபின்ச் இறங்கியிருக்காங்க. டேவிட் வார்னர் 31 ஜெர்சி, ஆலன் ஃபின்ச் 5 ஜெர்சி. இந்தியாவிலேருந்து பும்ரா பவுலிங் போட வராரு. 90th ஜெர்சி போட்டு பும்ரா. பும்ரா. ஸோ ஃபர்ஸ்ட் பால் என்ன பால்? ஓகே, ஸ்லோயர் பால். ஸோ ஃபர்ஸ்ட் பால் போட வராரு மிஸ்டர் பும்ரா. ஓகே, நான் போகுது. ஓ நோ, நல்ல ஷாட்டுங்க, நல்ல ஷாட். ஃபாஸ்ட் த்ரோவா? நோங்க, ரொம்ப பொறுமையான த்ரோ. உள்ளே வந்துட்டார். ஓகே, நோ பால் போட்டிருக்காரு பும்ரா. ஃபஸ்ட்டு பாலே ப்ரெஷர் அந்த பவுலர். நோ பால். ரொம்ப பாவங்க, ஃபஸ்ட்டு பாலே நோ பால் தான். சத்தியமாக இது கஷ்டம்தான். ஓகே, ஸோ இந்த தாட்டி என்ன பால் போட போகிறாரு பும்ரா? ஸ்லோயர் பால். ஓகே, இப்போ எந்த இடம்? யாக்கரா. என்ன பால் போட போகிறாரு? ஷார்ட் பால். யாக்கரா பவுன்சரா? யாக்கர் போட்டிருக்காரு. நல்ல ஷாட்டுங்க. எப்போ அடிச்சு துவச்சி தருங்க பாலை. 6. நல்ல ஷாட் ஆகுங்க. இது இந்த மாதிரி ஒரு ஷாட் ஆகணும் இந்தியா தான். ஸோ ஓகே, மறுபடியும் ஸ்லோயர் பாலா? என்ன பால் போட போகிறாரு? ஸ்லோயர் பால். விக்கெட்டு. விக்கெட். பும்ரா விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு விக்கெட்டு. என்ன மாதிரி பால்? யாக்கரு ஸ்லோயர் பால் நாட்டேன ஸ்டம் தெரிச்சுக்கிச்சு. ஸோ அடுத்து என்ன பால்? எல்லாம் ரெடி. ஃபீல்ட் செட்டப்லாம் பார்க்குறாரு. ஃபீல்ட் செட்டப்லாம் ஓகே. வராரு. பேக் டு பேக் விக்கெட்ஸ். என்ன மாதிரி பவுலிங் போடுறாரு பும்ரா? பேக் டு பேக் விக்கெட். அது யாக்கருங்க. இதுதான் யாக்கர் கிங்கிறது பும்ராவை. ஸ்மித்தும் அவுட் ஆகிட்டு போகிறாருங்க. ஃபஸ்ட்டு பாலே அவுட்டு. ஸோ உள்ளே வந்துருக்கிறது மிச்சல் மார்ஷ். ஸோ பும்ரான ஹேட்ரிக். ஓ ஷீட், டொக்கு வச்சுட்டாரு. அடுத்து என்ன பால் போட போறார் மிஸ்டர் பும்ரா? ஹேட்ரிக் மிஸ் பண்ணா என்ன? நமக்கு தான் ஒரு விக்கெட் வந்துருச்சே. அந்த மாதிரி பும்ரா டீமே ஹாப்பியாக இருப்பாங்க. நல்ல பவுலிங்க, நல்ல பவுலிங். ஸோ மிச்சல் மார்ஷும் அவுட் ஆகி போகிறார். லென் மேக்ஸ்வெல் இறங்குறாரு. லாஸ்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸ், லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். ஓகே, பும்ரா விக்கெட்டா? ப்ளீஸ் விக்கெட் உள்ளணும். இந்தியா ஆஸ்திரேலியா தோக்கடிக்கணும். நோங்க, நல்ல பேட்டிங், நல்ல பேட்டிங். ஓகே, குட் த்ரோ, பட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துருக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஓவர் முடியல. 10க்கு 3 ஆஸ்திரேலியா. ஸோ இப்போ பாருங்க, பாட்டு எல்லா பாலுமே ஸ்டெம்ப் லைன் தான். ஒரு பால் மட்டும் கொஞ்சம் வைடாக போயிருக்கு. ஸோ இப்போ அடுத்த ஓவர் போடுறதுக்கு யார்? மிஸ்டர் ருத்துராஜ் கேக்வாட், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ ருத்துராஜ், யூ கேன் டேக் அ விக்கெட் ஆர் அ ரன். பிக் ஓவர் அலர்ட்டா? விக்கெட் ஓவர் அலர்ட்டா? ஹைட்டாக அடிச்சிருக்காருங்க. என்ன ஷாட்டு! கண்டிப்பாக 4 தான். 4. ஃபஸ்ட்டு பால் யாரையும் வந்து 4. கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஒஸ்ட் பவுலிங்லாம் கொடுக்கவே கூடாதுங்க.
ஸோ ருத்ராஜ் ஃபீல்ட் செட்டப்லாம் சேமாக தான் வைக்கிறாங்க. ரோஹித் சர்மா ஓகே என்ன பால் போட போகிறாரு. யாக்கர் போட்டிருக்காரு. ஸ்ட்ரைட் வந்து டவுன். ஒரு ரன்னா. ஓகே 2 ரன் ஓடுறாங்க. ஃபாஸ்ட் ரோவா ரன் அவுட் விழுவா இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் வாங்கியிருக்கணும் ருத்ராஜ். ஸோ ஓகே நல்லா விளாண்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பும்ரா அந்த இதெல்லாம் விக்கெட் வந்தோடனே நல்ல ஷார்ட் ஆனாரு பவுண்ட்ரி விக்கெட்டு. ஸோ ஹைட்டாக அடிச்சிருக்காரு. கேட்ச் அவுட்டாரு. கேட்சஸ் இன் மேட்சஸ் நிறைய தட்டி சொல்லியிருக்கோம். ஆனால் கேட்ச் அவுட்டு 4 போயிடுச்சுங்க. ஈஸி கேட்ச் கொஞ்சம் ஓவர் ரன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ பால் பின்னாடி வந்துருச்சு. ஸோ ஓகே ருத்ராஜ் விக்கெட் ப்ளீஸ். 4லாம் ரன் கொடுக்காதீங்க. உங்களுக்கு 3 ஓவர் மேட்ச் தான், நீங்கள் அடிச்சாகணும். நல்ல ஷாட் ஆடுறாருங்க. நல்ல ஷாட் லென்த்து நல்லா போடுறாரு. பட் விக்கெட் தான் கொஞ்சம் உழுவ மாட்டேங்குது. நல்ல லென்த் இந்த பால்லாம். இவ்வளோ பால் கான்ஃபிடென்ஸாக இருக்கார் ருத்ராஜ். விக்கெட் விழுன்னு பார்ப்போம். ஓகே என்ன பாலாக இருக்கும். நல்ல பால் நல்ல ஸ்விங் விக்கெட்டு. ருத்ராஜ் நீங்கள் நம்பி இருந்த விக்கெட் வந்துருச்சு. என்ன மாதிரி பாலுங்க. இன்ஸ்விங் கரெக்டாக ஸ்விங்னு வந்துச்சு. தொட்டு தான் விட்டார். கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தொட்டு விட்டார். அவ்வளோதாங்க. கிளென் மேக்ஸ்வெல் பவர்ஃபுல் ரிட்டையர் அவுட் ஆகிட்டு போகிறாரு. அடுத்த மார்க் ஸ்டாயினிஸ் வந்துருக்காரு. ஸோ ருத்ராஜ் அவர் நினச்சி இந்த மாதிரி விக்கெட் வந்துருச்சுங்க. டீமே ஹாப்பிங்க. இந்த மாதிரி விக்கெட் வந்தால் யாருக்குங்க ஹாப்பி இல்லாமல் இருக்கும். நல்ல ஷாட்டுங்க. ஸ்டொக்கோட முடிக்கிறார். 2 ஓவர் முடியல. 20க்கு 4. ஆஸ்திரேலியா 25-4. ஸோ இந்த தாட்டி பார்ப்போம். 7 மணிக்கெலாம் முடிச்சிருக்கேன். ஸ்டெம்ப் லைன் தான் போட்டிருக்காரு. ஓகே ஆஸ்திரேலியா 20க்கு 4 20க்கு 4 என்ற ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ பும்ரா தானா. பும்ராக்கு ஓவர் வருமா வராது. ஸோ யார். ஓகே ஜடேஜா லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர். Jadeja, he can take a wicket. He also having a confidence. Every bowler having a confidence. Jadejaக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பால் ஆஃப் ஸ்பின் தான் போட்டிருக்காரு. நல்ல ஷாட்டுங்க. எப்பா 6. எப்பா கரெக்டாக நீ மிஸ் பண்ணா நான் மிஸ் பண்ண மாட்டேங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. நல்ல ஷாட்டுங்க. எதுக்குப்பா கத்தி எடுத்து தரீங்க. ஸோ அடுத்த பால் ஜடேஜா. அடுத்த பால் டக்குன்னு ரெடி ஆகிறாருங்க எப்போதும். ஓகே அடுத்த பால் போட வராரு. நல்ல ஷாட்டு. அப்பா ஓகே 1 ரன் தானா. 2 ஓடுறாங்க. ஃபாஸ்ட் ஜடேஜா முன்னாடி இருந்தீங்க. ஜடேஜா இருந்தாலும் அடிச்சிருக்க முடியாது. ஸோ தேர்ட் பால் என்னம்மா போட போகிறாரு. விக்கெட் வந்தே ஆகணுங்க. 28 அடிச்சுட்டாங்க. ஹைட்டாக அடிச்சிருக்காரு. போட கீழே யாரும் பிடிச்சிட்டாரு கேட்ச. ஏங்க ஈஸியாக காய்ஸ் நேராக அடிக்கலாம். தூக்கி லெக் சைடில் அடிக்க பார்த்து அவுட் ஆகிட்டார். நல்ல பால் தூசரா போட்டிருக்காரு. இங்கே பாருங்க லெக் சைடில் அடிக்க பார்த்து டாப் நல்ல பவுன்ஸ் ஆகும் தெரியும். சைடில் அடிக்க பார்த்து அவுட் ஆகிட்டார். ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் ஜோஸ் இங்கிலீஷ். ஜடேஜா he can take a wicket. எஸ் மறுபடியும் ஹைட்டு கூட கேட்ச். பேக் டு பேக் விக்கெட்ஸ். கம் ஆன் ஜடேஜா. மறுபடியும் ஃபார்முக்கு வந்தார் ஜடேஜா. டீமே ஹாப்பியாக இருக்காங்க இந்த மாதிரி. யோப்பா ஆஸ்திரேலியா இப்போ கொஞ்சமாக திணறாங்க. ஜடேஜா நல்லா பவுலிங் போகிறார். ஜாஸ் இங்கிலீஷும் அவுட்டு. அடுத்து ஆகர் வந்திருக்காரு. ஸோ ஜடேஜா ஹேட்ரிக். விக்கெட் விழுமா. திக் மூமெண்ட் தான். ஓகே இறங்கி வந்துருச்சுக்காரு. நோ பால். செலிப்ரேஷன் பண்ணலாம் இருந்தாங்க இந்தியா டீம். பட் இஸ் நோ பாலுங்க. ரொம்ப பாவம். ஜடேஜா லைட்டாக கால வெளில வச்சிருக்காரா. எப்பா இவ்வளோ பெருசாக வச்சா எப்படிங்க. சரி ஓகே நோ பால். ஃபீட் என்ன பண்ண போகிறார் மிஸ்டர் ஆகர். 6ஆ 4ஆ. ரன் அவுட்டா. நல்ல ஷாட்டு. 6ஆ 4ஆ. 6. நல்ல ஷாட்டுங்க. ஒரு ஃப்ளிக் அடித்த மாதிரி இந்த ஃப்ளிக் ஷாட் தான். நல்ல ஷாட்டு. ஸோ லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால். ஜடேஜா விக்கெட் ப்ளீஸ். மறுபடியும் நல்ல ஷாட்டு. 6ஆ 1 பவுன்ஸ் 4. 1 பவுன்ஸ் 4ல் போயிருக்குங்க மேட்ச். ஸோ நல்ல பால் போட்டார். பட் இருந்தாலும் 39க்கு 39 3 ஓவரில் 39.
கொஞ்சம் கஷ்டமான ஸ்கோர் தான். ஓவருக்கு ஒரு ரன் கொஞ்சம் ரன் அடிச்சே ஆகணும். ஸோ பும்ரா 3 விக்கெட் எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா 3 ஓவர்ஸில் 39 ஃபார் 6 அப்படின்னு அடிச்சிருக்காங்க. ஸோ பேட்டிங் ருத்துவும் சாமும் இறங்குறாங்க. ஸோ பவுலிங்கில் கிளென் மேக்ஸ்வெல் ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் வராரு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாரு? இறங்கி வந்து அடிச்சாரு ஸ்டம்ப்பு. ரொம்ப பாவங்க ருத்ராஜ். ஒரு தப்பு பண்ணி தருங்க. இறங்கி வரும்போது கொஞ்சம் ஓவர் ரொம்ப லெக் சைடில் இறங்கி வந்து ஆஃப் சைடில் இறங்கி வராங்க. ஸோ அதனாலே பால் மிஸ் ஆயிடுச்சு. நல்ல பால் போல. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் மிஸ்டர் விராட் கோலி. நல்ல ஷாட்டு. அப்பா 4. கிங் கோலி நிரூபிக்கிறாரு மிஸ்டர் விராட் கோலி. 4 அடிச்சிருக்காருங்க. தேவையான பவுண்ட்ரி தான். ஏன்னா ஓவருக்கு நீங்கள் ஒரு 6 or 7 ரன்ஸ் அடித்தாதான். ஓவருக்கு 2 runs 3 runs அடிச்சிங்கன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அவ்வளோதான் மேட்ச்சு தோற்றுனீங்க. ஸோ அடுத்த பால் போட வராரு. அவுட்டு. ப்ளம்மு ரிவ்யூவே எடுக்க தேவையில்லைங்க. நோன்னு சொல்லிடலாம். ஓகே, நோன்னு தான் சொல்லியிருக்காங்க. என்ன ரிவ்யூ தேவை எடுக்கல இல்லையே. ஸோ பார்ப்போம். ப்ளம்மு தான் கைஸ், கிளியராக ப்ளம்மு தான். சூரியகுமார் யாதவ் 6 அடிப்பாருக்குமா? ஓகே சூர்யா கமான். நேராக அடிச்சிருக்காரு. ரைட்டாக அடிச்சிருக்காரு மிஸ்டர் ஸ்கை. 6 போன்னு பார்த்தோம், பட் 4 தான் போயிருக்கு. சரி ஓகே, நல்ல நேராக அடிச்சாங்க. அடுத்து மிஸ்டர் சூரியகுமார் யாதவ் 360 என்ன பண்ண போகிறாரு? 360 டிகிரி ஷாட்டா இறங்கி வந்துங்க அடிச்சுட்டாருங்க. கண்டிப்பாக அவுட்டாக தான் இருக்கும். அப்படியே தோனி ஸ்டம்பிங் பண்ண மாதிரி இருந்துச்சு ஆஸ்திரேலியா. ஸோ ஓகே, என்னன்னு பார்ப்போம். தேர்ட் அம்பையர் டிசிஷன் பெண்டிங். காரை தான் மேபி அவுட். எஸ், தேர்ட் அம்பையர் அவுட் கொடுத்துக்கிறாரு. ஆஸ்திரேலியா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க டீமே. சூரியகுமார் யாதவ் அவுட் இது போகிறாரு. ரிஷப் பண்ணிட்டு இறங்குறாரு. ஸோ ரிஷப் பண்ணிட்டாலும் முடியும் ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா நிறையா வாட்டி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு டீமுக்காக. சரி ஓகே, கிளாஸ் நல்ல ஷாட்டுங்க. 4 ஃபர்ஸ்ட் பாலே 4. கான்ஃபிடன்ஸ் எகுறுது. எப்போ 6 போயிருக்க வேண்டிய பால் 6க்கு தான் போயிருக்கணும், பட் 4 போயிருச்சு. ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் 12 for 3. ஸோ கம்மியானது தான். ரெக்வயர்ட் 14 runs. ஓகே, 14 runs வேணும். ஆஸ்திரேலியா பவுலிங் நல்லா தான் போட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஓவர், பட் ரன் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஓவர் போடுறது வராரு பேட் கமின்ஸ், கேப்டன் ஆஃப் ஆஸ்திரேலியா. நல்ல ஷாட்டு. சாமு அவுட்டு. ஏங்க என்ன கைஸ் இதெல்லாம்? இறங்கி வந்து அடிச்ச பார்த்தா நல்ல 6 போன்னு தான் நினச்சோம். எச்சு பட்டு கேட்ச் போயிடுச்சு. ஸோ சேட். சாம்சங் ஸோ சேட். நல்ல கேட்சு கொடுங்க. இப்போ பாருங்க, பொறுமையான இன்னும் ஒத்த கையில் பிடிச்சிருக்காரு. அப்பா. ஸோ ஹார்திக் பாண்டியா 6 அடிப்பாரா? குன்ஃபு பாண்டியா ஹார்திக் பாண்டியா எஸ் 6. எப்போ பாலே 6 அடிச்சிருக்காரு. இதுதாங்க குன்ஃபு பாண்டியா. எப்போ ஃபர்ஸ்ட் பாலே 6 கைஸ். எதிர்பார்த்தது தான் ஆக்சுவலி. ஹார்திக் பாண்டியா அடிப்பாருன்னு. ஒரு நிமிஷம் அடுத்த பால் போட வராரு பேட் கமின்ஸ். நல்ல ஷாட்டுங்க. சொன்னேன் இந்த வாரம் பேக் டு பேக் பவுண்டரிஸ் அடிச்சிட்டு இருக்காரு. முதல்ல ஒரு 6, அடுத்த ஒரு 4 மாதிரி ஒன்று. ஹார்திக் பாண்டியா அண்ட் ஃபயர். சின்ன வயசுல நீங்கள் எப்படி வெட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக ஃபயரில் தாங்க இருக்கணும். இந்த மாதிரி 3 ஓவரில் 39 runs அடிச்சு தான் ஆகணும். 2 வந்துட்டாங்க. ஸோ நல்ல பால் பட்டுன்னு தான் 6. லேசாக ஒரு இன்ஸ்விங் ஆச்சு பால், அதனால மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்த பால் போட வர பேட் கமின்ஸ் அவுட்டு. என்ன பால் போ 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 அப்படின்னு துரத்தி விட்டுதாரு பேட் கமின்ஸ். ஹார்திக் பாண்டியா பரவாயில்ல, நல்ல இன்னிங்ஸ் ஆடி தான் போகிறாரு. ஸோ ஜடேஜா உள்ளே வராரு. ஜட்டு லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர்.
நல்ல ஷாட்டு, ஃபர்ஸ்ட்டு பாலே 4. இன்னைக்கு எல்லா பேட்ஸ்மேனும் ஃபர்ஸ்ட் 4 அடித்தாங்க. ருத்ராஜ் தவிர எல்லா பேட்ஸ்மேனும் பவுண்டரிஸ் அடித்தாங்க ஃபர்ஸ்ட் பால். சரி ஓகே, என்ன மாதிரி ஷாட்டுங்க. ஜடேஜா அவராலையும் முடியும், நான் ஸ்ட்ரைக்கில் பண்ணிட்டாலும் முடியும். செகண்ட் ஓவர் முடியும் 26க்கு 5 இந்தியா. ஸோ அடுத்ததாக ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பவுண்டரிஸ்லாம் இங்கே அவ்வளோ தூரம் அடிச்சிருக்காங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது 6. ஸோ அடுத்த பவுலிங் போட வர்றது யார்? மிஸ்டர் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். இதுதாங்க மெயின் ஓவர். லாஸ்ட் ஓவரில் 14 ரன் வேணும். 6 பால் ஃப்ரம் 14 ரன்ஸ். ஃபர்ஸ்ட் பாலே 4. யாரு? பேண்ட், ரிஷப் பேண்ட். சொல்லிக்கிட்டே இருந்தோம் இவரால் முடியும்னு, அதே தாங்க ப்ரூஃப் பண்ணுறாரு. ரிஷப் பேண்ட் நல்ல ஷாட்டு. இப்போ 5 balls ஃப்ரம் 10 ரன்ஸ். 10 ரன்ஸ் ஃப்ரம் 5 balls. இப்போ மேபி அவுட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது ரிஷப் பேண்ட். ஓ, மிஸ் பண்ணிட்டாருங்க. பட்டுருந்தா கண்டிப்பாக 6. ஸோ அடுத்த பால் பேட் கமின்ஸ். இட்ஸ் அன் மெஜிஷியன் பால் அண்ட் இட் இஸ் அன் 4. 6 போயிருக்கணும். லேசாக ஒன் பவுன்ஸ் 4ங்க. நல்ல வேலை அவுட் ஆகல. அந்த இடத்துல ஃபீல்டர் நிற்கல இருந்தால் கண்டிப்பாக பியூர் அவுட்டுங்க. பியூர் கேட்ச் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ ஓகே, அடுத்த பால் நீட் 6 ரன்ஸ் ஃப்ரம் 3 balls. ஓ, ரேசிப்பு 4. இப்போ 2 balls ஃப்ரம் 2 runs. இதாங்க மேட்ச். இந்தியா ஆஸ்திரேலியா. இந்தியா எங்கேயோ இருப்பாங்க, இந்தியா அடுத்த டக்குன்னு வந்துடுவாங்க. இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ அடுத்த பால் கண்டிப்பாக மறுபடியும் ரேசிப்பு. எங்கே குளிப்பேன் டெய்லியும். 4. இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. என்ன மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. எப்போ ஆஸ்திரேலியா எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நல்ல ஷாட்டுங்க பாருங்க. செலப்ரேஷனை பாருங்க. இந்தியா 5 விக்கெட்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. ரிஷப் பண்ட். ஓகே, பும்ரா இஸ் த மேன் ஆஃப் த மேட்ச். ஹேஸ் அன் 3 wicket. டேக்கன் 3 wickets. மெயின் விக்கெட்ஸ் எடுத்தார். கங்க்ராச்சுலேஷன் இந்தியா வான் பை 5 wickets. ஓகே, $300 coins, சாரி. ஸோ லெஜெண்டரி கிட் நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஸோ மேட்ச் மாதிரி பார்த்துருவோமா? 3 overs 39 ஆஃப் 6 விக்கெட் அடித்த ஆஸ்திரேலியா 2.4 overல மேட்ச் முடிச்சிட்டாங்க இந்தியா பை 5 wickets 43 runs. ஸோ அவ்வளோதான் கைஸ். மறக்காம